வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மற்றொரு வீடியோக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். சமீபத்தில் அமேசான்ல ஒரு வித்தியாசமான ப்ராடக்ட் பார்த்தேன். எனக்கு புதுசா பட்டுச்சு. ஸோ அது எப்படி இருக்கு அப்படின்னு வாங்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆர்டர் போட்டிருந்தேன். அமேசான்ல இருந்து வந்திருக்கு. இது என்ன அப்படின்னா கான்டாக்ட் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராடக்ட். இதனுடைய பர்பஸ் என்னன்னு படிச்சு பார்த்தா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ நம்ம காரை எங்கேயாவது ஒரு தேர்ட் பார்ட்டி பிளேஸ்ல இல்ல ஒரு பார்க்கிங் லாட்ல அந்த மாதிரி வச்சுட்டு போறோம் இல்லையா? சம்டைம்ஸ் சிலர் ஹெட்லைட்டை ஆஃப் பண்ண மறந்துட்டு ஆன்லயே வச்சுட்டு போயிடுவாங்க. காலையில வச்சுட்டு ஈவினிங் வந்து பார்க்கும்போது ஹெட்லைட் ஆன்லயே இருக்கும். ஸோ பேட்டரி ட்ரெயின் அவுட் ஆயிடும். அவங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு பேட்டரியில பவர் இருக்காது. மறுபடியும் மெக்கானிக்கை கூப்பிட்டு பேட்டரி எடுத்துட்டு போய் சார்ஜ் பண்ற மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் இருக்கும். யாராவது ஒரு தேர்ட் பர்சன் கார் லாக் ஆயிருக்கும், காருக்குள்ள ஏதோ ஒரு இஷ்யூ நடக்குது, இல்ல கார்ல ஏதோ ஒரு ஸ்மோக் வருது, இல்ல கார்ல இன்டீரியர்ல லைட் வந்து ஆன் பண்ணிட்டு போயிட்டாங்க, இல்ல இன்னொரு ஒரு முக்கியமான சிச்சுவேஷன், இப்போ கார் வந்து நோ பார்க்கிங் இருக்கிற இடத்துல வந்து நம்ம பார்க் பண்ணிட்டு போயிட்டோம் அப்படின்னா, யூஸ்வலா நம்ம ஊர்ல பிராக்டிஸ் எப்படின்னா, போலீஸ் பார்த்தாங்கன்னா நோ பார்க்கிங் இருக்கிற வெஹிக்கிளை லாக் பண்ணிட்டு போயிடுவாங்க. அவங்களுடைய போன் நம்பரை ஒரு பேப்பர்ல எழுதி வைப்பர்ல வச்சுட்டு போவாங்க. நம்ம வந்துட்டு நோ பார்க்கிங்ல லாக் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த நம்பருக்கு கால் பண்ணி கூப்பிட்டோம்னா அவங்க வந்து நம்மள லாக் ரிமூவ் பண்ணி விடுவாங்க. ஸோ இதுதான் வந்து யூஷுவல் பிராக்டிஸ் இப்போதைக்கு இருக்கிறது. பட் இந்த ப்ராடக்ட் வந்து அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நான் எதர்ச்சியா இதை பார்த்தேன். இது ஒரு வித்தியாசமா இருந்தது. இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறது தெரியல. பட் இருந்தாலும் பார்த்தேன். ஸோ உங்ககிட்ட சொல்லலாம் அப்படின்றதுக்காக ஆர்டர் போட்டேன். இது வந்து ஒரு 399 rupees வருது. இது இங்கிலீஷ்லயும் ஹிந்திலையும் அவைலபிளா இருந்துச்சு. நம்ம இங்கிலீஷ் பேக் தான் ஆர்டர் போட்டிருக்கோம். இது வந்து என்னன்னா, இப்போ இந்த நம்ம ஃபாஸ்டாக் யூஸ் பண்றோம்ல, அதே மாதிரியான ஒரு கான்செப்ட். இதுக்குள்ள ஒரு அட்டை டப்பா ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒரு பர்ஸ் பவுச் மாதிரி ஒரு அட்டை டப்பா. இதுல ஒரு மேக்னெட்லாம் கொடுத்து வேலை பார்த்திருக்காங்க. இந்த டப்பாக்கு தான் வேலை போல இருக்கு. ஸோ இதுக்குள்ள பாத்தீங்கன்னா கிளாஸ்ல இன்டீரியர்ல ஓட்டுற மாதிரியான டைப்ல 2 ஸ்டிக்கர் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஐ திங்க் ஃப்ரண்ட் கிளாஸ் ரியர் கிளாஸுக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் அது போக அதே மேட்டரை ஒரு சாதாரண கார்டுல பிரிண்ட் பண்ணி ஒரு கார்டாவும் கொடுத்துருக்காங்க. அது போக ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் பேப்பர் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஹிந்திலையும் இங்கிலீஷ்லயும். ஸோ இது வந்து இந்த ஸ்டிக்கரை பிச்சுட்டு எப்படி ஒட்டணும் அப்படிங்கறத இவ்வளோ பெரிய டீடைல் கொடுத்துருக்காங்க. இதை எப்படி ஆக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு கீழே ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்றும் இல்லை, அதே மேட்டரை இந்த கார்ட்லேயே பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. இதை வந்து நம்ம பிச்சுட்டு இந்த கிளாஸ்ல ஒட்டணும். ஸோ எப்படி ப்ரொசீஜர் அப்படிங்கிறத நான் அப்படியே செஞ்சு காட்டிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமா இருக்காதா அப்படிங்கறத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த இன்சைட் அவுட் ஸ்டிக்கர் குவாலிட்டி ஒன்றும் அந்த அளவுக்கு அமேசிங்கா இல்லை. இந்த யூஸ்வலா நம்ம சாதாரணமா ஸ்டிக்கர் பண்ணா கூட அந்த பீல் பண்றதுக்குன்னு ஒரு இடம் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி கூட இதுல எதுவும் ப்ரொவைட் பண்ணல. ஸோ இதுதான் அந்த ஸ்டிக்கரு. ஓகே, ஒட்டியாச்சு. அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் கூகுள் லென்ஸ் இல்லைன்னா இந்த கியூஆர் கோடு ஸ்கேனர் ஆப்ல போட்டு சர்ச் பண்ண சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி சர்ச் பண்ண எடுத்தோம்னா ஒரு ஃபார்ம் ஒன்று வருது. இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ண சொல்றாங்க. ஸோ இந்த ஃபார்ம்ல உங்க வெஹிக்கிள் நம்பரு, பேரு, அதுக்கப்புறம் எந்த கண்ட்ரி, ஃபோன் நம்பர், இமெயில் அட்ரஸ், அதுக்கப்புறம் எந்த லாங்குவேஜ் நம்ம ப்ரிஃபர் பண்றோம் அப்படிங்கிறத கேட்குது. அதை ஃபில்அப் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துடலாம். இப்போ ஒரு ஓடிபி ஜென்ரேட் ஆகுது. ஸோ வந்து அந்த ஓடிபியை போட்டு என்டர் பண்ணிடுவோம். ஸோ இப்போ வந்து கங்க்ராச்சுலேஷன், யுவர் வெஹிக்கிள் டேக் ஹஸ் பின் ஆக்டிவேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்ற மெசேஜ் வந்துருச்சு. ஸோ யூசர் ஐடிக்கும் பாஸ்வேர்டும் நமக்கு இமெயிலில் அனுப்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம என்னோட ஃபோனை யூஸ் பண்ணி என்னோட நம்பரில் என்னோட காரை அவங்க சொன்ன ப்ரொசீஜர் படி ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். இப்போ இன்னொரு ஃபோனில் இருந்து ஒர்க் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணி பார்ப்போம். ஏன்னா ஒரு தேர்ட் பர்சன் தானே இதை வந்து ஸ்கேன் பண்ணி யூஸ் பண்ண போகிறாங்க. அப்படி ஒர்க் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணி பார்ப்போம். இப்போ ஒரு தேர்ட் பர்சன் வந்து அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணால் இப்படி ஒரு பேஜ் தான் வருது. இதனுடைய ஸ்க்ரீன்ஷாட் நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ இதில் வந்து வெஹிக்கிள் ஓனருடைய பேர் ஃபுல்லாக டிஸ்பிளே ஆகுது. ஆனால் வெஹிக்கிள் நம்பர் வந்து கடைசி 4 நம்பர் டிஸ்பிளே ஆகலை. ஸோ இதில் என்ன மேட்டர் அப்படின்னா, வெஹிக்கிள் ஓனர் நேம் அப்படின்னு ஃபர்ஸ்ட்ல வருது. ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் ரெண்டுமே ஃபுல் நேமே டிஸ்பிளே ஆகுது. வெஹிக்கிள் ஓனர் நேம் அப்படிங்கிறது தான் ஒரு பிரைவசியான விஷயம். அது வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ அது ஒரு நெகட்டிவான விஷயம்னு நினைக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறமா இதுல வந்து என்ன ரீசனுக்காக நம்ம இந்த ஓனரை கான்டாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு 5 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுல வந்து வெஹிக்கிள் நோ பார்க்கிங் ஜோன்ல நிக்குதா அப்படிங்கிறது, இல்ல வெஹிக்கிள் டோயிங் ஆயிட்டு இருக்கா, கெட்டிங் டோடா அப்படின்னு, இல்லைன்னா சாவியை கார்லயே வச்சுட்டு போயிட்டாங்களா மறந்து, கீஸ் வந்து வெஹிக்கிள்லயே இருக்குதா அப்படிங்கிறத கொடுக்குற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஹெட்லைட்ஸ் ஆன்ல இருக்கா, லைட்ஸ் வந்து வெஹிக்கிள் ஆன்ல இருக்கா அப்படின்றது. அது இல்லாம இன்னொன்னு சம்திங் ராங் வித் தி வெஹிக்கிள், வேற ஏதாவது ஒரு இஷ்யூவா அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. இப்போ அடுத்தது இதை நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். வெஹிக்கிள்ல லைட் ஆனா இருக்கு அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி, இப்போ இதுல அந்த வெஹிக்கிள் நம்பர் வந்து லாஸ்ட் 4 டிஜிட் வந்து மறைச்சு வச்சிருக்காங்கல்ல, அது எதுக்கு அப்படின்னா அது ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக கேக்குது. இதுல என்னன்னா, இப்போ நம்ம அந்த லைட்ஸ் ஆனா இருக்கு அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு கீழே ஒரு டயலாக் பாக்ஸ் இருக்கு. அதுல வந்து இந்த வெஹிக்கிளோடைய லாஸ்ட் 4 டிஜிட்டை போட சொல்லி கேக்குது. ஒரு தேர்ட் பர்சன் தானே இதை யூஸ் பண்ணுவாங்க. வெஹிக்கிளை பார்த்து
பார்த்தா வெஹிக்கிள் நம்பர் பிளேட்ல இருந்து அந்த லாஸ்ட் 4 டிஜிட்டை வந்து டைப் பண்ண சொல்லி கேக்குது. ஸோ அது கொடுத்தா தான் வெஹிக்கிள் ஓனருக்கு எஸ்எம்எஸ்ஓ இல்ல ஒரு வாய்ஸ் காலோ அந்த மாதிரி ஒரு நோட்டிபிகேஷன் போகுமா. அந்த லாஸ்ட் 4 டிஜிட் நம்ம கொடுத்துருவோம் 6554. ஸோ இப்போ இந்த லாஸ்ட் 4 டிஜிட்டை போட்டுட்டு இப்போ எஸ்எம்எஸ் கொடுக்கணுமா, வாய்ஸ் கால் கொடுக்கணுமா, இல்ல ஆப் நோட்டிபிகேஷன் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி கேக்குது. இந்த ஆப்பை எவ்வளவு பேர் டவுன்லோட் பண்ணி வச்சிருப்பாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ எஸ்எம்எஸ் ஆர் வாய்ஸ் கால் கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு பெஸ்டான விஷயம்னு நினைக்கிறேன். நாம இப்போ எஸ்எம்எஸ் வருதா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுவோம். கங்க்ராச்சுலேஷன் அண்ட் அலர்ட் மெசேஜ் ஹஸ் பீன் சென்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு பாப்அப் வருது. இப்போ நம்ம போனுக்கு ஒரு பீப்பர் வந்திருக்கு. மெசேஜ் வந்திருக்கா அப்படிங்கறத பாத்துருவோம். வந்திருக்கு. டியர் ராகுல், someone has sent an alert message from your tag for the following reason. You have forgotten your lights on அப்படின்னு ஒரு அலர்ட் மெசேஜ் வந்திருக்கு. சரி, இப்போ அடுத்து ஒரு வாய்ஸ் கால் வருதா அப்படின்றத செக் பண்ணி பாத்துருவோம். ஸோ இப்போ மறுபடியும் அடுத்த வாய்ஸ் கால் டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ forgotten the lights அப்படின்னு தான் போட்டிருக்கேன். வெஹிக்கிள் நம்பரையும் கொடுத்துருவோம் 6554. ஸோ வாய்ஸ் காலுக்கான ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டோம். ஸோ இப்போ அந்த பாப்அப் வருது பாத்தீங்களா. ஸோ இப்போ வாய்ஸ் கால் வருதா அப்படிங்கறத செக் பண்ணுவோம். ஸோ இப்போ ஒரு கால் ஒன்று வருது, அட்டன் பண்ணி பாத்துருவோம். அது வந்து ஒரு ஸ்பாம் நம்பர்ல இருந்து தான் வருது. ஸ்பாம் கால்ஸ் கட் பண்ணிருந்தீங்கன்னா கால் வருமான்னு தெரியல. An alert has been received that there is something wrong with your vehicle. Please check it and keep your vehicle safe. Thank you for using contactvehicle.com. என்ன நம்ம வெஹிக்கிள்ல ஃபால்ட் அப்படிங்கறத சொல்லல. உங்க வெஹிக்கிள்ல ஏதோ ஒரு விஷயம் தப்பா இருக்கு. சோ உடனே போய் உங்க வெஹிக்கிள்ல பாருங்க அப்படிங்கறத மட்டும் இங்கிலீஷ்ல சொல்லுது அந்த ஒரு நோட்டிபிகேஷன் மாதிரி. பட் ஓகே, வொர்க் ஆகுது. சோ எஸ்எம்எஸும் வொர்க் ஆகுது, வாய்ஸ் காலும் வொர்க் ஆகுது. இது வொர்க் ஆகுது. பட் இது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அண்ட் இத மக்கள் எப்படி விரும்பி வாங்குவாங்க அப்படிங்கிறதுலயும் எனக்கு ஒரு கேள்விக்குறி இருக்கு. ஏன்னா நம்ம ஆட்டோமொபைல் கண்டென்ட் பண்றோம். இது எதர்ச்சியா இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணும்போது இப்படி ஒரு ப்ராடக்ட் இருந்ததை பார்த்தேன். அமேசான்ல அவைலபிளா இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தேன். இருந்துச்சு, ஆர்டர் போட்டேன். சரி, உங்களுக்கு இப்படி ஒரு ப்ராடக்ட் இருக்கு அப்படிங்கறத சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்காக நான் வந்து ஆர்டர் போட்டேன். இந்த 399 rupees இதனுடைய வேல்யூ. பட் இது ஒரு ப்ராடக்ட், இது இருக்கு, இதை வாங்கி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்காக யார் வாங்குவாங்க அப்படிங்கிறது தெரியல. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராடக்ட் எப்போ யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா, கவர்மெண்ட்டோ இல்ல ஆர்டிஓவோ இந்த QR ரெகக்னைஸ் பண்ணி டிராஃபிக் போலீஸ் வந்து நோ பார்க்கிங்ல நிக்கிற வெஹிக்கிள்ஸ் அதனுடைய ஓனர்ஸை கான்டாக்ட் பண்றதுக்காக இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு அவங்க ரெகக்னைஸ் பண்ணாங்கன்னா தான் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா இது தலையை சுத்தி மூக்க தொடுற மாதிரியான ஒரு சுத்து விஷயமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதை மேனுஃபேக்சர் பண்ற கம்பெனி வந்து இதை ஹெவியா ப்ரமோட் பண்ணணும், அதை எல்லா மக்கள்கிட்டையும் கொண்டு போய் ரீச் பண்ணணும். ரீச் பண்ணா மட்டும் போதாது, ஒரு பெரிய பாப்புலேஷன் இந்த ப்ராடக்ட்டை வாங்கி யூஸ் பண்ணணும். அவங்க இதை நெசசரின்னு ஃபீல் பண்ணணும். அப்பதான் அவங்க வாங்குவாங்க. அப்பதான் இந்த ப்ராடக்ட் சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நான் இதை ஏன் நெசசரி அப்படின்னு குறிப்பிடுறேன் அப்படின்னா, எனக்கு இது லக்ஸரி ப்ராடக்டாகவும் ஃபீல் ஆகல, நெய்தர் இது வந்து ஒரு நெசசரி ப்ராடக்டாகவும் ஃபீல் ஆகல. ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற மாதிரியான ஒரு விஷயமா நான் ஃபீல் பண்றேன். இந்த ப்ராடக்ட் காஸ்ட் 399க்கு ஒர்த்தா அப்படிங்கிறத நான் சொல்ல விரும்பல. ஏன்னா இது ஒன்றும் ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது. பட் என்னுடைய யூசர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஸ்டிக்கர் குவாலிட்டி வந்து அந்த அளவுக்கு நல்லா இல்ல. கொஞ்சம் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகுது. மேபி அது இப்போ வெதர் சரியில்லை. யூஸ்வலா ஸ்டிக்கர்லாம் நல்ல வெயில்ல தான் ஒட்டுவாங்க, பபிள்ஸ் ஃபார்ம் ஆகக்கூடாதுன்னு. ஸோ அதனால கூட அது அப்படி இருக்கலாம். நீங்க வாங்குவீங்களா? உங்களுக்கு இது தேவைப்படுமா? இது ஒரு நெசசரியான ப்ராடக்ட் தானா? இது ஒரு ஐடியாவா ஒருத்தங்களுக்கு தோணி இது ஒரு ப்ராடக்ட்டா கன்சீவ் பண்ணி இத மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இது எந்த அளவுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டா மார்க்கெட்ல இருக்கும் அப்படிங்கிறதுல எனக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கு. உங்களுக்கு இது எப்படி ஃபீல் ஆகுது அப்படிங்கறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரியான ப்ராடக்ட்ஸை நம்ம பார்க்கும்போது அதை வாங்கி உங்களுக்காக ரிவ்யூ பண்ணலாமா, உங்க பார்வைக்கு கொண்டு வரலாமா அப்படிங்கறதையும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ பத்தின ஃபீட்பேக்ஸ் ஏதாவது இருந்தாலும் கீழே சொல்லுங்க. ஓகே மக்களே, அவ்வளவுதான், முடிச்சுக்கலாம். மற்றொரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பை.